ரஜினி சார் படம் வந்து நான் எல்லா படமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, 3 தடவ பார்ப்பேன் நானு. பார்த்துருப்பீங்க. ஓகே. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதில. ரஜினி சார்ட்டயே நான் அதான் சொன்னேன் சார். என்கிட்ட ஸ்கூல் ஃபங்ஷன்ல ஒரு தடவ கேட்கும்போது, உங்களுக்கு சரிங்க உங்களுக்கு ஆக்டர்ல யார பிடிக்கும்போது, எனக்கு ரஜினி சார பிடிக்கும் அப்டின்னேன். ஏன்னு கேட்கும்போது, ஏதோ ஒரு விஷயத்தில ஒருத்தனுக்கு ஒரு டிசிப்ளின் கத்துக் குடுத்துருப்பாங்க. ஒரு வாழ்க்கை முறைய கத்துக் குடுத்துருப்பாங்க. நீங்க அடிக்கிற டயலாக்கா இருக்கலாம் சார், உங்க ஸ்டைலா இருக்கலாம். அம்மானா எப்படி மரியாதை குடுக்கணும், நண்பர்கள்னா எப்படி இருக்கணும், ஏழைகளா இருந்தா அவங்கள எப்படி அத பார்க்கும்பொழுது, அப்பா நம்மளும் இந்த மாரி தான்டா அந்த ஹீரோ மாரி இருக்கணும்ப்பான்னு தோணுனது, சீட் பண்ணது அது நீங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியதா தான் இருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் படம் எல்லா படமே பார்த்துருக்கேன் நானு. 2, 3 தடவ பார்ப்பேன் நானு அவ்வளவுதான். ஓகே. இந்த மறக்க முடியாத தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சு புடிச்சு டிக்கெட் வாங்குனது அந்த மாரிலாம்? அடிச்சு புடிச்சுட்டுனா நெறைய படம் இருக்கு. தர்மதுரை படம்லாம் நாங்க போகும்பொழுது, அப்போ வந்து பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரூ. 17 அப்ப. என்னப்பா ரூ. 17 குடுத்து போணுமா? சரி பரவால்ல சூப்பர் ஸ்டார் படம் தலைவர் அப்படின்னு படம் பார்த்தே ஆகணும். பார்த்தே ஆகணும். ரூ. 17க்கு விக்கிறான் பாரு அப்படின்னு இருந்தா எனக்கு எங்கேயோ போயிடுச்சு டிக்கெட்.